வணக்கம். பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம இயற்தமிழை பற்றி பார்க்கலாம். இயற்தமிழில் ஐங்குறுநூறு என்ற ஒரு இலக்கியம் நம்ம பார்த்தோம். அதாவது 8 தொகையில் வந்த இலக்கியம். அது 5 நிலப்பகுதியை பற்றி 5 புலவர்கள் பாடிய பாடல். அதாவது ஒரு நிலப்பகுதியை பற்றியும் 100 பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. அந்த 100ம் 10 பிரித்து பாடியிருக்கிறாங்கன்னு நம்ம ஏற்கனவே ஒரு தகவல் பார்த்துருக்குறோம். அதில் எந்தெந்த தலைப்பு கீழே பாடுறாங்கன்றதை வச்சு அது 10 பாட்டாக பிரிச்சிருக்கிறாங்க. அதன்படி மருதம் நிலத்தில் ஓரம் போகியார் அப்படின்றவங்க பாடின பாடல் மருத நிலத்து பாடல். இது அந்த மருத நிலத்து பாடலில் இந்த பாடலில் ஒரு அறவொழுக்கம் தவறிய ஒரு தலைவன் எங்கேயோ போயிட்டு வந்திருக்கிறான். கொஞ்ச நாள் போயிட்டு வந்திருக்கிறான். அறவொழுக்கம் தவறி குடும்ப நெறியிலேருந்து தவறி வேறொரு வீட்டுக்கு எங்கேயோ கொஞ்ச நாள் போயிட்டு வந்திருக்கிறான். அப்போ வந்தவனுக்கு ஒரு குற்ற மனப்பான்மை. இந்த தலைவி நம்மளை திட்டிருப்பாளா, நினச்சி பார்த்துருப்பாளா, இல்லை நம்மளை நினச்சி நம்ம வரணுமேன்னு வருத்தப்பட்டு கவலைப்பட்டிருப்பாளா, இவ என்ன உணர்வில் இருந்திருப்பா, நம்மளை கோபமாக இருந்திருப்பாளா, அன்பாக இருந்திருப்பாளா, இல்லை நம்மளை திட்டியிருப்பாளா, என்ன இல்லை கவலைப்பட்டிருப்பாளா அப்படின்லாம் அவனுக்குள்ளே ஒரு குற்ற மனப்பான்மை இருந்திருக்கும் போல இருக்குது. அவன் என்ன செய்கிறான், அந்த தோழிக்கிட்ட தலைவி எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏதாவது சொன்னாலா, அவள் எப்படி இருந்தா, அவளோட நிலைமை என்னன்னு எனக்கு சொல்லு, நான் இல்லாதப்போ அவள் எப்படி இருந்தான்னு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த தோழிக்கிட்ட கேட்பதாகவும் அந்த தோழி தலைவன்கிட்ட சொல்வதாகவும் ஒரு பாடல். என்ன பாடல்னா, வாழி யாதன் வாழி யவினி நெற்பல பொலிக பொன் பெரிது சிறக்க வென வேட்டோலே யாயே யாமே நனைய காஞ்சி சினைய சிறுமீன் யான ஊரன் வாழ்க பாணனும் வாழ்க வென வேட்டோமே அப்படின்னு சொல்கிறான். அதாவது என்ன சொல்கிறான்னா, நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுமா, என்னுடைய தலைவி, யாயே என்றால் என்னுடைய தாய் அல்லது தலைவி, தலைவியை தாயின்னு சொல்கிறான். யாமேனா என்னை தன்னை சொல்லிக்கொள்கிறாள். வாழி ஆதன் என்ற அரசன் அப்போது இருந்திருக்கிறான். அந்த அரசனை போற்றி சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாமே இந்த சிலப்பதிகாரத்தில் கூட வரும். அந்த சோழ மன்னனை எல்லாரும் வாழி வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட அந்த அரசன் வாழி அப்படின்னு சொல்லி இருக்கிறதா அவங்களோட பழக்கத்தில் இருக்குது. அப்போ ஒவ்வொரு மனிதர்களும் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் அரசன் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க, நடந்து கொண்டு இருக்கிறாங்க எல்லா செயல்களையும். அப்போது அந்த அரசனை வாழ்த்துவது இயல்பாக எல்லா மக்களும் ஒரு தொழிலாக செய்ததுனால அந்த வாழ்த்து கூட அவங்களுக்கு ஒரு நல்ல ஊக்கத்தை தந்திருக்கலாம். அரசர்களுக்கு நல்லபடியாக அந்த ஆட்சி நடத்துறதுக்கு. இந்த மாதிரி வாழி ஆதன்ற அரசன் அப்போ இருந்திருக்கிறார். அவர் வாழ்கன்னு சொன்னோம். வாழி அவினி, அந்த அவினி நல்லா இருக்கணும்னு சொன்னோம். நெற்பல பொலிக என்ன கேட்டுக்கிட்டோம்னா, நெல் நல்ல, ஏன்னா மருத நிலம், அப்போ அங்கே இந்த வயல் சார்ந்த பகுதி தானே மருதம். அப்போ அவங்க நெற்பொலிக நெல் நல்ல வளமாக, பொலிக என்றால் நல்ல பொலிவம், நிறைய களஞ்சியமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்களாம். பொன் பெரிது சிறக்க, பொன் நிறைய சிறந்து இருக்கணும்னா, அவ்வளோ களஞ்சியமாக பொண்ணு நிறைய வரணும்னா அந்தளவுக்கு வசதி பெருகணும். அப்போ அந்த நிறைய தங்கம் கிடைக்கிற அளவுக்கு வசதியாக இருக்கணும். வேட்டோலே யாயே அப்படின்னு தான் என்னுடைய தலைவி வேண்டிக் கொண்டாள். வேட்டோலே என்றால் விரும்பினாள். வேட்டோலே யாயே, என்னுடைய தாய் விரும்பினாள். யாமே, நான் என்ன பண்ணேன்னா, நனைய காஞ்சி, அந்த மரங்கள்லாம் நல்லா நனைய என்னென்ன நல்லா ஈரப்பசையோடு நல்லா வளர்ந்தணும், வறட்சியில் காஞ்சி போயிடக்கூடாது. சினை மீன்கள், அந்த கருவுற்ற மீன்கள் எல்லாம் நல்ல கரு பொறிஞ்சு நல்ல வசதியாக இருக்கணும். அதாவது நீர்நிலை நல்லா இருக்கணும், மரம் கொடி நல்லா இருக்கணும், நெல் நல்லா இருக்கணும், பொன்பொருள் நல்லா இருக்கணும். மற்றவங்க வசதியை வாய்ப்பை மட்டும்தான் நாங்கள் வேண்டிக் கொண்டோன்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. யானை ஊரான் வாழ்க, இந்த மாதிரி இந்த மரங்கள் வளமாக இருந்து இந்த மீன்கள்லாம் வளமாக இருக்கிற ஊரை சேர்ந்த யார் ஒன்று தலைவன், அதை சேர்ந்த நீ, அந்த ஊரை சேர்ந்த நீ வாழ்க அப்படின்னு சொன்னோம். பாணனும் வாழ்க, உனக்கு கூட துணைக்கி அந்த நீ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு பாட்டு பாடலாம் கூட ஊக்குவித்திருந்தான் தெரியுமா. பாணனில் பாட்டு பாடுறான், இசைக்கலைஞர், அவனும் வாழ்க நாங்கள் வேண்டிக்கிட்டோம். வாழ்க வேணா வேட்டோமே அப்படின்னு சொல்கிறான். நாங்கள் அப்படி தான் வேண்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஊரை பற்றி வேண்டிக்கிட்டோம், இயற்கைக்கு வளமாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டோம், நீர்நிலை வளமாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டோம், நீர் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டோம். இவங்க கூட இசைக்கலைஞன் வந்தான் இல்லையா, பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு, அவனும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டோம். அப்போது எங்களை பற்றி நாங்கள் நினச்சி பார்க்கல. இவ்வளோ நல்லா வேண்டிக்கிறவங்கள நீ விட்டுட்டு போயிருக்கிறேன்னு அர்த்தமா, இல்லை நீ எப்படி போனாலும் பரவாயில்ல, நீ நல்லா இருந்தால் போதும் நாங்கள் வேண்டிக்கிட்டேன்ற அர்த்தமா, இல்லை நாங்கள் உன்னை கணக்குலேயே எடுக்கலை, நாங்கள் இதெல்லாம் வேண்டிக்கிட்டு நாங்கள் நல்லா தான் இருந்தோன்னு அர்த்தமா,
அது எப்படி சொல்ல வராங்கன்னு தெரில. அந்த ஓரம் போக்கியார் அன்றைய பெண்கள் நிலையை சொல்ல வராங்களா என்னன்னு தெரியல. திருப்பி இந்த கவிதையை படிப்போம். வாழி ஆதன் வாழி அவினி நெற்பல பொலிக பொன் பெரிது சிறக்க வென வேட்டோளே யாயே யாமே நனைய காஞ்சி சினைய சிறுமீன் யான ஊரன் வாழ்க பாணனும் வாழ்கவென வேட்டோமே. அந்த மாதிரி நாங்கள் கேட்டோமே அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ரொம்ப அதாவது சிந்தனைக்குரிய பாடல். இது பெண்களை போட்டுறாங்களா ஆணை மறைமுகமாக தாக்குறாங்களான்னு புரிஞ்சிக்க முடியல. ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்குது. நன்றி, வணக்கம்.